சங்கீதம் 77 அதுல 8வது வசனம். அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ என்று சொல்லி, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ என்று சொல்லி. ஏன் இப்படி சொல்றார் என்றால், அவருடைய வாழ்க்கையில வந்த நெருக்கத்தினால சொல்றார். இப்ப நம்மளும் இந்த மாதிரி சொல்லுவோம். எதனால சொல்றோன்னா, நெருக்கத்தினால சொல்லுவோம். சரி, அவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சு, ஆமா, அவருடைய கிருபை இல்லையா, வாக்குத்தத்தம் முடிஞ்சு போய்விட்டதா, அல்லது வாக்கு மாறிவிட்டாரா என்கிற சந்தேகத்தோடு கூட நம்மளும் கூட நமக்கு வருகிற நெருக்க, நமக்கு வருகிற உபத்திரவங்களை நம்ம நினைக்கும் பொழுது சில நேரங்களில் நாமும் அப்படித்தான் சொல்றோம். இந்த சங்கீதக்காரரும் அப்படியே சொல்றார். ஆனா அப்படி இல்லை என்பதை நீங்களும் அறிந்திருக்கிறீங்க, நானும் அறிந்திருக்கிறோம். எனவே அதை அறிந்திருக்கிற நம்மளால ஏன் விசுவாசிக்க முடியல, அதை ஏன் பற்றி கொள்ள முடியல என்பது கூட நம்மளே நாமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கிறது. கர்த்தரை குறித்து நம்ம அழகா சொல்லுவோம், அழகா பாடலாம் அழகா பாடுறோம். அவருடைய மகத்துவங்களை குறித்து, அவருடைய வல்லமை குறித்து, சில அற்புதங்களை குறித்து எல்லாம் தியானிக்கிறோம், வாசிக்கிறோம், அல்லது பல சாட்சிகளை லைவா நம்ம கேட்கிறோம், இப்போது கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்மளால ஏன் இப்படி ஒரு வார்த்தை நமக்குள்ள வருது, ஏன் நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க. எத்தனை வருஷமோ நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் பிரதர், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லையே. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு, ஆனா என் வாழ்க்கையில, என் மகன் வாழ்க்கையில, மக வாழ்க்கையில, என் குடும்பத்துல இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவே இல்லை என்கிற சலிப்போடு கூட சொல்கிறதை நான் கேட்டுக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் அந்த கிருபை அற்று போகல, அந்த கிருபை நம்ம விட்டு விலக்கவும் இல்லை. ஒரு நாள் அந்த வாக்குத்தத்தத்தை மறக்கிற தேவன் இல்லை என்பதையும் நீங்கள் நானும் இந்த காலை வேளை புரிந்து கொள்ள வேண்டும். என்னாகமும் 23வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அங்கே சொல்லப்பட்டு பாருங்க, வாசிக்கிறேன் கேளுங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பாருங்க, அப்படி என்றால் மனுஷன் பொய் சொல்லுவான் என்பதுதான் இதில் விளங்குகிறது. நீங்கள் நானும் ஒருவேளை பொய் சொல்லலாம், ஆனால் தேவன் ஒரு நாளும் பொய் சொல்வதும் இல்லை, மனம் மாறுவதும் இல்லை. சொன்னதை நிறைவேற்றாதபடி மனம் மாறுகிற மனிதனை போல அல்ல, அவர் நிச்சயமா என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார் என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. எனவே நாம் இதை விசுவாசிக்க வேண்டும். சில சொல்லுவாங்க, ஆண்டவர் வருகிறார் வருகிறார்னு சொல்றாங்களே, இன்னும் ஆண்டவர் வரலையே என்று சொல்லி கூட வசனங்களை பார்த்து சொல்லுவாங்க. சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி நீங்களும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவர் வரவே இல்லை என்று சொல்லி நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நமக்கு சொல்றதை கேட்டிருக்கிறோம். ஆனா வசனம் பொய்யாயுதுமா? இல்லை, பொய்யாகாத. நிச்சயமா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். 2 பேதுரு 3:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று அழகான ஒரு வசனம் இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ வசனம் பொய்யாயிற்று, வாக்குத்தத்தம் பொய்யாயிற்று, இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்கிற காரியம் இதுவரை நடக்கவே இல்லையே, எத்தனையோ தலைமுறையாக சொல்லிட்டு தானே இருக்கிறீங்க என்கிற இந்த வார்த்தைகளை அநேகர் நம்மகிட்ட சொல்றாங்க, நம்மளும் கேட்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்கிறது என்றால், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்மேல நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போய்விடக் கூடாது என்று சொல்லி நம்ம தேசத்துல பார்க்கிறோம். ஏதோ கொஞ்சம் ஜனங்கள், பெர்சன்டேஜ் தான் உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகையில முழுமையாக ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டு பிள்ளைகளாக இருக்கிறவங்க சொற்பந்தான். ஆனா இன்னும் இருக்கிறாங்க கோடிக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. எனவே தான் ஆண்டவர் விரும்புகிறாரு, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறாரு. எனவே தான் இந்த கால தாமதம் உண்டாகுகிறது என்பதுதான் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது.
எனவே இந்த காலை வேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய கிருபை ஒரு நாளும் அற்று போகாது என்பதை விசுவாசிங்க. வாக்குத்தத்தம் ஒரு நாள் அது என்ன செய்யாது, ஒளிந்து போகாது என்பதையும் நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்படி என்றால் தொடர்ந்து நாம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வாரு, என்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நம்ம விசுவாசித்து தொடர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். எரேமியா 15வது அதிகாரம் 18வது வசனம். என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போல் இருப்பீரோ என்கிற ஒரு கேள்வியை இங்கே எரேமியா கேட்கிறார். பாருங்க, என் நோவு நித்திய காலமாகவும், அது என் பிரச்சனை கடைசி வரையும், என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். என்னுடைய காயம் அல்லது சரீரத்தில் பட்ட காயமோ அல்லது மனக்காயமோ இது ஆறாம அப்படியே இருக்குமா? நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலும் இருப்பீரோ, வற்றி போகிற ஜலத்தை போல் இருப்பீரோ என்று சொல்லி இங்கே ஒரு கேள்வி கேட்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் அப்படி இருக்கிறது அல்ல. நம்முடைய நோவு அல்லது பிரச்சனைகள் நித்திய காலமாக இருக்கிறதும் இல்லை. நம்முடைய காயங்கள் ஆறாத கொடிய புண்ணாக இருப்பதும் இல்லை என்பதை இந்த காலை வேளை விசுவாசித்து அறிக்கையிடுவோம். நிச்சயமாக நம்முடைய இருக்கிற எல்லா விதமான அங்கலாய்ப்பையும் ஆண்டவர் மாற்றி நிறைவான சமாதானத்தை நமக்கு அருளுவார். ஒரு நித்திய வாழ்வை நமக்கு தருவார். முடிவில்லா ராஜ்யத்துக்குள்ளால ஆண்டு நம்மளை கொண்டு போவார். எனவே இந்த காலை வேளை இந்த வார்த்தை கேட்டுக்கிற நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய கிருபை நம்மோடு கூட தான் இருக்கிறது. எனவே தான் ஜீவனோடு கூட இருக்கிறோம். நான் இருப்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை. இன்னைக்கு உயிரோடு இருப்பதெல்லாம் தேவ கிருபை. இந்த கிருபை இல்லாவிட்டால் நம்ம நிச்சய முடியாது, இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அந்த கிருபையினால நம்மை தாங்குகிறார், தப்புகிறார், ஏந்துகிறார் என்பதையும் விசுவாசிங்க. அதே போல் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அற்பமாக எண்ணாதீங்க. அது ஒளிந்து போகல, நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள் நானும் அறிந்து இந்த ஒரு சிந்தையோடு கூட இந்த நாளை ஆரம்பிப்போம்.